இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தற்போது ரஜினிகாந்தின் கூலி படத்தில் இயக்குனராக கமிட் ஆகி அடுத்தடுத்து பரபரப்பாக இயக்கி வருகிறார். சென்னை, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் இதன் படப்பிடிப்பு நடந்த நிலையில் அடுத்ததாக வட இந்தியாவின் அடுத்தடுத்த பகுதிகளில் ஷூட்டிங் நடக்க உள்ளது. இதற்காக நடிகர் ரஜினிகாந்தும் 2 தினங்களுக்கு முன்பு புறப்பட்டு சென்றிருந்தார். இதனிடையே தயாரிப்பிலும் அடுத்தடுத்து இணைந்து வருகிறார் லோகேஷ் கனகராஜ். இவரது ஃபைட் கிளப் படம் வெளியாகி நல்ல விமர்சனங்களை பெற்ற நிலையில் அடுத்ததாக பென்ஸ் படத்தை தயாரித்து வருகிறார். இந்த படத்தின் கதையை அவரே எழுதியுள்ள நிலையில் ரெமோ பட இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் படத்தை இயக்கி வருகிறார். முன்னதாக இந்த படத்தை லோகேஷின் நண்பரான ரத்னகுமார் இயக்க உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது பாக்யராஜ் கண்ணன் இயக்க கமிட் ஆகியுள்ளார். நடிகர் ராகவா லாரன்ஸ் லீட் கேரக்டரில் நடிக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் விரைவில் துவங்க உள்ளது. படத்தில் இசையமைப்பாளராக ஷாய் அபேங்கர் இணைந்துள்ள நிலையில் லோகேஷின் முந்தைய படங்கள் போலவே இந்த படமும் மாசான இசையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இணைய உள்ள பென்ஸ் படத்தின் அடுத்த அப்டேட் தற்போது வெளியாகியுள்ளது. பென்ஸ் படத்தில் வில்லனாக நடிகர் மாதவன் இணைந்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான விக்ரம் படத்தில் ரோலக்ஸ் என்ற கேரக்டரில் சூர்யா மிரட்டியிருந்தார். இந்நிலையில் பென்ஸ் படத்தில் மாதவன் கேரக்டரும் அதே போல அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ், இந்தி என அடுத்தடுத்த படங்களில் நடித்து வரும் மாதவன் இயக்குநராகவும் தன்னை நிரூபித்துள்ள நிலையில் தற்போது தமிழில் அவர் நடிக்க உள்ளது, அதுவும் நெகட்டிவாக நடிக்க உள்ளது தற்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த படத்தில் ராகவா லாரன்ஸ் ஹீரோனாக நடிக்கும் நிலையில் அவருக்கு வில்லனாக மாதவன் நடித்தால் எப்படி இருக்கும், காட்சிகள் எப்படி அமையும் என ரசிகர்கள் தற்போது மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர்.